கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு நம்மை நேசித்தது எப்போது? நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்ய திராணி இல்லாதவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் நமக்காக மரித்தார். அதனால அன்பு இன்னது என்று தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எங்க இருந்தோம்? அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் கடந்தோம். அப்படி இருக்கும்போது இயேசு தம்முடைய உயிரை நமக்காக கொடுத்தார். தேவகுமாரன் தம்முடைய உயிரை கொடுத்தார். அதே போல நாம் கொலோசையரிலும் கூட 1ஆவது அதிகாரம் 21வது வசனத்தில், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, நீதி கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ முன்ன நாம அந்நியர்கள், அதாவது ஆகாதவர்கள். ஆனால் நம்மை தேவன் நேசிக்கிறதை தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக விளங்க பண்ணார். ஏசாயா 63:9 இஸ்ரவேலரை தேவன் நடத்தி வந்த அந்த பாதையை சொல்லும்போது அவர் மிகுந்த அன்பினாலே அவர்களை நடத்தி வந்தார். தேவன் எப்படிப்பட்ட அன்பை காட்டினார் என்று சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்தார், தம்முடைய தீர்மானத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4:9 கூட நாம் இப்படி பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப நமக்காக அவர் மரிக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய அன்பு தகுதியற்ற நம்மீது தேவன் காண்பித்த அன்பு. ஒரு சமயம் ஒரு வாலிபன் பலவிதமான குற்றச் செயல்களை செய்து வந்தான். அவனுடைய அண்ணன் அடிக்கடி அவனிடத்துல அன்பாய் சொன்னான், தம்பி, அப்பா அம்மா இல்லை, நீ இப்படியெல்லாம் செய்யாத, உனக்கு தண்டனை வரும், அண்ணன் உனக்காக அப்பப்போ அபராதம் கட்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் பெரிய காரியத்தில் மாட்டிக்க வைப்பான்னு சொன்னார். ஆனால் அவன் கேட்கல. தொடர்ந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தகாத காரியங்களை செஞ்சுட்டு வந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் அவனோட கூட கூட்டிகிட்டு போய் ஒரு கொலை பழி அவன் மேலே விழுந்துருச்சு. அவன் தான் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணவன் கத்தியை பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வர்றான். காவல்துறையை சேர்ந்தவங்க துரத்துறாங்க. வீட்டுக்கு ஓடி வந்தான். அண்ணன் பார்த்தான். உடனே வேகமாக கதவை சாத்தி தம்பியை உள்ளே இழுத்துட்டு போய், வேகமாக உன் துணியெல்லாம் கழட்டு, அந்த கத்தியை கொடு, போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவுன்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் தாம் போட்டுக்கிட்டு அந்த கத்தியை அவர் கையில் எடுத்துட்டு, இந்தா என் துணியை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கதவை திறந்தாரு. இவர் தான் கொலைகாரன்னு சொல்லி அந்த காவல்துறையினர் அவரை கைது செஞ்சு சிறைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அப்படியாக தன் தம்பியுடைய பழியை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கும்போது நம் பாவங்களுக்காக நமது ஆண்டவர் இயேசு பழியை ஏற்றுக்கொண்டார். இதை உணர்ந்து
நாமும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம். பாவச் செயல்களை விட்டு மனம் திரும்புவோம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.